மோசேட்ட ஆண்டவர் சொல்வாரு, இஸ்ரேல் ஜனங்கள் மலையின் கீழே அவங்க கன்றுக்குட்டியை வணங்கி தங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ பண்றாங்க. ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் எல்லாத்தையும் மீறி நடந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, கொஞ்சம் கீழே போய் பாருப்பா, உன் ஜனங்கள் சீக்கிரத்துல வழி விலகி போயிட்டாங்கன்னு சொல்லுவாரு. சொன்னதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, எப்படின்னா, என்னை விட்டு விடுப்பா, நான் இந்த ஜனங்களை அழித்து போட போறேன் பாரு, என்னை விட்டு விடு, நான் அந்த ஜனங்களை அழித்து போட போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, எப்படின்னா, நீ என்னை விட்டுரு, நான் இந்த ஜனங்களை அழிச்சிட்டு உன்னையும் உன் சந்ததியும் நான் பெருக பண்ணுவேன் பாரு. அன்றைக்கு மோசே நினைத்திருந்தான் அப்படின்னா, மலையில தன் சுயத்திற்காக தன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டா போதும். நான் நினைக்கிறேன், இது வேதத்துல சொல்ல, நான் ஒருவேளை இப்படி நினைக்கிறேன், அன்றைக்கு மோசே ஜனங்களை அழித்து போடுங்கப்பா சொல்லி விட்டுட்டு ஆண்டவர் அப்படித்தான் வாக்கு கொடுத்தாரு, இந்த ஜனங்களை நான் அழித்து போடுறேன், உன்னையும் உன் சந்ததியும் நான் பெருக பண்ணுவேன் பாரு. பெருக பண்ணி கானான் தேசத்துக்குள்ள மோசையை கொண்டு போயிருந்திருக்கலாம் ஆண்டவர். மோசே அதற்கு சம்மதித்திருக்கலாம். ஆனாலும் உண்மையான தெய்வ மனிதன் என்பது சுயத்திற்காய் அல்ல, ஜனத்திற்காய் நிற்பவன் உண்மையான தெய்வ மனுஷன். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் அது என்னுடைய ஜனங்கள் சொல்லி சுதந்திரம் கொண்டாடினாரோ, தன் அழிவுக்கு கரத்தை நீட்ட வேண்டும் என்று தீர்மானித்த ஆண்டவர் கிருபையாய் மனம்பெருங்கி அந்த ஜனங்களை ரட்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அவங்க ஜனம் இவங்க ஜனம் இல்ல, நீங்கள் நானுமே ஆண்டவருடைய சொந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமான ஜனம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் சுயத்திற்காய் ஓடின நாட்கள் போதும். சுயத்தை பாராமல் ஜனத்திற்காய் திறப்புல நின்றபடினாலதான் அவனை நம்பி தேவன் பல லட்சங்கள் தேவன் அவர் கையில கொடுத்தாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்னைக்கு உங்களுடைய கரத்தை நம்பி, என்னுடைய கரத்தை நம்பி தேவன் பல ஆயிரம் ஜனங்களை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், சுயத்திற்காய் அல்ல, ஜனத்திற்காய் நிற்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, தேவ சமூகத்துல உண்மையா கரங்களை உயர்த்தி. நான் எல்லாரும் வேணாம், இது ஆண்டவர் உண்மையிலே என்கிட்ட பேசுறான்னு சொல்றவங்க மட்டும் உங்க இருதயத்திலேயோ இல்ல வலதுகை நல்லா தலைக்கு மேல உயர்த்தியோ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, இன்றைய தினத்தை நான் ஒரு பொருத்தனை பண்றேன்ப்பா, என்னுடைய சுயத்திற்காய் நான் நிற்க விரும்பல. சொல்லுங்க, என்னுடைய சுயத்திற்காய் நான் நிற்க விரும்பல, ஜனத்தினுடைய மீட்புக்காக, ஜனத்தினுடைய அழிவில் இருந்து தப்புவிப்பதற்காக நான் இருக்கிற ஆண்டவர். என்ன ஆண்டவருடைய கூக்குரல் அதாங்க, ஆண்டவருடைய மனதின் இயக்கங்கள் அதுதான். யார் என்னது காரியமாய் போவான்னு சொல்லுங்க, நான் போறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் போறேன். நான் கடந்த நாட்களில் சொன்னபடி தெபோரலாகி நீங்கள் எழும்பாத பட்சத்தில் கிராமங்கள் பாலாயுதான் கிடக்கும். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, நான் எழும்ப போறேன், என்ன அனுப்புங்க ஆண்டவரே பட்டணங்களுக்குள்ள. என்ன கொண்டு பலத்த காரியங்களை செய்யுங்கப்பா, என்ன கொண்டு பலத்த காரியங்களை செய்யுங்கப்பா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, நான் இருக்கிறேன், நான் என்னை அனுப்போ, உமது காரியமா என்னை அனுப்போ. தேவ சமூகத்தில் இருக்கிறவங்களை கொஞ்ச நேரம் அப்படி எழுந்து நின்று கூட எழுந்து நின்று, ஓ வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை கரங்களை பிடித்து கேளுங்க, இந்த கேள்வியை கேளுங்க, அவருடைய காரியத்திற்காக போவதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? அவருக்காய் ஓட ஆயத்தமா? அவருக்காய் ஓட ஆயத்தமா? ஹல்லேலூயா. நான் சொல்ல முடியுங்க, நான் நிச்சயமாக சொல்லுவேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் கனம் மனிதர்களிடத்திலிருந்தல்ல, என் குடும்பத்திலிருந்தல்ல, நான் ஊழியம் செய்தேன் அப்படின்னா பரலோகத்தின் தகப்பனை என்னை கனப்படுத்துவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உலக மனுஷங்க உங்களை கனப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா என்ன செய்வாங்க சொல்லுங்க? 4 பேர் முன்னாடி உங்களை பெருமையா பேசுவாங்க. ஆனா பரலோகத்தின் தெய்வம் உங்களை கனம் பண்ண நினைத்தார் என்றால், ஹல்லேலூயா, அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு பெரிய மகிமையான காரியம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவாராம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் காரியத்திற்காக நம்ம உலகம் முழுவதும், நம்ம தேசங்கள் முழுவதும், பட்டணங்கள் முழுவதும் நம்ம கால் மிதித்து நடப்போமானால் என்னுடைய கரங்கள், அவருடைய கரங்களை என்னை தாங்குவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைதட்டி தான் ஒரு ஆமென் சொல்லுங்களே. அவர் உண்மையுள்ள தெய்வம், அவர் உண்மையுள்ள தெய்வம். இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, அவருக்காய் நான் ஓடும் பட்சத்தில், நான் அவருக்காய் ஓடுனேன் அப்படின்னா நிச்சயமாய் அவர் என்னை தாங்கி சுமப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு கடந்து போங்க. என்னுடைய சுயத்திற்காகவோ என்னுடைய குடும்பத்தின் நலனத்திற்காகவோ நான் ஓடின நாட்கள் போதும் ஆண்டவரே. ஜனத்தினுடைய மீட்பிற்காக நான் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவாருங்க. அந்த ஒரு விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், வாருமையா நல்ல
துணையாளரே எங்கள் வாருமையா வாருமையா நல்லவர் துணையாளரே எங்கள். நல்ல கைகளை தட்டி என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓ வாருமையா நல்லவரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில். தலைக்கு மேல கைதட்டி சொல்லலாமா? வாருமையா வாருமையா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீர். வாருமையா வாருமை. கரங்களை அசைச்சு சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கோ உங்க ஜெபமா சொல்லுங்க. இத ஜெபமா சொல்லுங்க. என் தேச எல்லை எங்கோ உங்க நாமம் உயர்த்த. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனு ஆவியான தேவ. இன்னும் ஒரு விஷயம் கூட. ஓ சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ள கரங்களை சேர்த்து பிடிச்சுக்கோங்க. அவங்க கரங்களை பிடித்து இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாறட்டும் அப்பா, என் சுமையா மாறட்டும் ஆண்டவரே. அவங்க கரங்களை நல்லா இறுக்கமா பிடித்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பட்டணங்கள் முழுவதும் சொல்லுங்க, உங்க ஏரியா முழுவதும் அப்பா உங்க நாமம் உயர்த்தப்படட்டும்.